அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இருக்குதோ இல்லையோ உள்ள இருக்கிற அந்த சிரிப்பு வெளியில வரும்பொழுதுதான் உண்மையான அன்பு யார்கிட்ட காட்டுமோ அந்த முகம் காட்டி கொடுத்துரும். சோ இவன் உண்மையானவன், இவன் போலியானவன், இவன் உண்மையா தான் பேசுறான். இப்போ வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்க உண்மையை தான் பேசுறாங்க, இவங்க பொய் தான் பேசுறாங்க. இப்போ நம்ம இந்த அம்பால கொடுக்கும் பொழுது இந்த அம்பாளுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. எந்த மந்திரத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணி நம்ம இது பண்றோமோ அந்த மந்திரத்தை அப்படியே தாரவாத்து கொடுக்கணும். ஒரு மந்திரம் வாங்குறதுன்றது அவ்வளோ பெரிய காரியம். ஒரு நார்மலா ஒரு மனுஷன் கிட்ட இருந்து ஒரு மந்திரம், இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம குழந்தைய ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம். சேர்த்த உடனே அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறோம். ஃபீஸ் கட்டி ஸ்கூல்ல சேர்த்துட்டு அந்த டீச்சர் சொல்லி தராங்க. அதே புஸ்தகத்தை வாங்கி நீங்க வீட்டுல சொல்லி கொடுத்து பாருங்களேன், பசங்க படிக்கவே பிடிக்காது. போமா எப்ப பார்த்தாலும் நீ படின்ற நான் போவே மாட்டேன். சில பசங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டாலும் அழுதுட்டு போக மாட்டேங்குது இன்னைக்கும். சோ அதே போலதான் லக்ஷ்மி தேவியை பூஜை பண்ணணும் அப்படின்னும் பொழுது புஸ்தகத்தை வாங்கி வீட்டுல வச்சு பண்ற மாதிரி தான். சோ குரு வழியிலன்றது ஸ்கூல்ல சேர்த்து ப்ராப்பரா அது முறையா எப்படி பண்ணணும். சோ இந்த தெய்வத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த விளக்க வாங்கும் பொழுது அந்த மந்திரத்தை உங்களுக்கு தாரவாத்து கொடுத்து இந்த தெய்வத்தை எப்படி எந்த திசையில வச்சு பூஜை பண்ணணும்னு இருக்கு. வீட்டுல வந்து ஒரு திசை இருக்கு.